வந்து கீழே வணக்கம். இப்பொழுது வந்து அர்னால்ட் எஹ்ரட்டனுடைய ஜெர்மன் மருத்துவருடைய அந்த உடம்பை சிறு குவளை நீரில் உடம்பை தூய்மை செய்கின்ற முறை, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எலிமினேஷன் பை ஃபிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இந்த அர்னால்ட் எஹ்ரட்டனுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். அதனால் இந்த வெங்கடேஸ்வர நீர் மருத்துவத்தில், விண்வெளி மருத்துவத்தில் இது செஞ்சுட்டு வரோம். பொறியாளர் சின்னசாமி அவர்கள் செய்து வருகிறார். பணி நிறைவு பெற்ற பொறியாளர். ஆனால் பணி நிறைவில் அவங்க கிடையாது. இவருடைய வேலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடும் வேலை செய்வார். 11 ஏக்கர் பூமி இருக்குது, ஒரே ஆள் பண்ணுவார். இதில் தொடர்ந்து நான் காணொலி பண்ணுறேன். இவ்வளோ ஒரு வேளை உணவில் இருந்து கொண்டு இப்போ நீர் மருத்துவத்தில் இருந்து கொண்டு கடுமையாக உழைக்கிறார். இப்போ எதுக்கு இந்த படம் எடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் பண்ணுறனுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து லேசான வாதம் இருக்கிறது, புரியுதுங்களா? ரொமாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஆர்த்தட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வெங்கடேசன் சொல்லுவார், எனக்கு வந்து ரொமாட்டிக் இருந்துச்சு, அப்புறம் வந்து நீர்ப்பயிற்சி செய்கின்ற பொழுது 94 கிலோவிலிருந்து 63 கிலோ வந்தேன் அப்படிங்கிறார். இப்போ எடை வந்து இவர் 56 கிலோ இருக்குது. இதையும் தொடர்ந்து கவனிச்சுட்டார். 70, அதாவது ஒருவேளை இன்பான் யோகின்னு இருக்கார் இல்லையா, அப்போ 74 56 வந்திருக்காது. எடை தான் குறைஞ்சிருக்கிறத தவிர கைகால் வலி, அந்த மூட்டு வலி, முழங்கால் வலி நல்லா ஆகிற. இப்போ இந்த நீர் மருத்துவத்தில் நாம் என்ன செய்யணும்னு பார்க்குறோம். இப்போ வந்து அந்த அர்னால்ட் எஹ்ரட்டனுடைய அந்த சிறு குவளை நீரில் உடம்பை தூய்மை செய்கின்ற, அழுத்தம் கொடுத்து கழிவுகள் வெளியேற்றுகின்ற பயிற்சி. இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி காணொலி போட்டிருக்கேன். அதில் வந்து காலை விரிக்க முடியல. இப்போ பாருங்கள், அது தானாகவே 5 நிமிஷம் விரிஞ்சிருக்கு. இப்போ கவனம் எங்கேயோ போகுது, ஆனால் கால் விரிஞ்சிருக்குது. இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. 72வது நாளில் என்ன இருக்குதுன்னு கவனிக்கலாம். காஞ்சிருச்சிங்களா? மறுபடியும் இன்னும் 4 சுட்டு போடுங்க. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ 4 சுட்டு தண்ணீர் எடுக்கிறாரு, உள்ளங்கையில் விட்டுக்கிறாரு. ரெண்டு கை பாருங்க செவப்பாக மாறி இருக்குது. கையில் வலுவலுன்னு இருக்குமே. சரி, கையில் வந்து ஒரு முழுமுழுன்னு இருக்கும், மூஞ்சியெல்லாம் முழுமுழுன்னு ஆயிரும். உடம்பு எங்கே மேனி வந்து முழுமுழுன்னு ஆயிரும். எப்படி சொல்கிறாங்க இல்லையா, என் மேனி வந்து வறட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே ஆம்பளை பொம்பளை எல்லாம். இப்படிலாம் தேய்ச்சிங்கன்னா அந்த மேனி வந்து மினுமினும்பாக மாறும். வேறு ஒன்றும் இல்லை, ரத்தோட்டம் அதிகமாகும், மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், உள்ளுக்கிற அழுக்கெல்லாம் போயிடும். நரம்புக்கு கடுமையான பயிற்சி, 10 பைசா செலவில்லாமல் ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி கூடத்தில் வந்து செலவு பண்ணி நீங்கள் வந்து ஒரு பயிற்சி எடுக்கிறீங்களா, நரம்பு, அதெல்லாம் நரம்பு தளர்ச்சி உண்டாக்கும். இது நரம்பை முறுக்கேற்றுகின்ற பயிற்சியாகும். அதே நேரத்தில் உள்ளுக்கிற கழிவுகளை வெளியேறும். இதே வெய்ய காலத்தில் செஞ்சிங்கன்னா உடம்பு வேர்த்தினார் ஒழுக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ லேசாக மழை பெஞ்சு குளிராக இருக்குங்காட்டி அந்த வேர்வு அப்படி ஒன்றும் பெருசாக வரல. இருந்தாலும் உடம்பு சூடாக இருக்குது. கிட்டத்தட்ட அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்போ 30 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வெய்ய காலம் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே மூஞ்சியில் குப்பிளிச்சு வரும். இப்போ கொஞ்சம் குளிராக இருக்கிறனால அது நமக்கு தெரியல. சரி, அடுத்தது இப்போ காலை நீட்டுங்க. இப்போ ஒரு காலை, ஏதோ ஒரு காலை நீட்டுக்குங்க, நேராக நீட்டிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நீட்டுங்க. வலி இருந்தால் விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை நேராக நீட்டிக்குங்க. சரி, ஒரு காலில் ஏதோ ஒரு காலை நினைங்க. இதே மாதிரி ஈரம் நினைங்க. தொடை வரைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான பயிற்சி. பெருவலிருந்து ஏதோ ஒரு காலை மட்டும், பெருவலிருந்து தொடை வரைக்கும் ஈரத்தை நினச்சிக்கணும். இப்போ பாருங்கள், அவர் பெருவலிருந்து தொடை வரைக்கும் அந்த ஈரத்தை நினச்சிக்கிறாரு, புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் அதை தேய்ச்சி விடுறாரு. அந்த ஈரம் போகிற வரைக்கும் தேய்க்கிறாரு. ஆமாம், மேலிருந்து கீழே வரைக்கும் அப்படியே கொண்டு வர்றீங்க. அல்லது காலை நேரம் நீட்டிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரம் நீட்டிட்டு நீங்கள் குமிஞ்சு போய் தேய்ச்சி விட்றீங்க. தொடையிலிருந்து அந்த முழங்கால் பெருவலுக்கு போகிறப்ப லேசாக குமிறீங்க. நல்லா அழுத்தி தேய்க்கணும், சரிங்களா? அப்புறம் இந்த இலப்புளி போடுற மாதிரி சரக்குன்னு வேகமாக கொண்டு போகணும். இப்போ இலப்புளி போட்டு தேய்க்கிற மாதிரி தான் இந்த மர வேலை செய்கிறது. பார்த்தீங்கன்னா இலப்புளி போடுறாங்களா, அதே மாதிரி இங்கிருந்து சருன்னு அங்கே போவாங்க, அங்கிருந்து சருன்னு இங்கே வருவாங்க. அது மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கார். நல்ல பயிற்சி தான். இந்த அல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இடுப்பினுடைய அல்லை பகுதி, வலது பக்கம் அல்லை பகுதி. அல்லைன்னா என்ன, உங்களுக்கு அந்த இடுப்பினுடைய பகுதி தான் அல்லை பகுதிம்பாங்க. அல்லை குத்துங்கிறாங்களே, அந்த மாதிரி. அதில் சரியான பயிற்சியாக இருக்கும். உடம்பு வடிவமாக மாறிடும். அது ஒரு வகையான வடிவம் உண்டாகும்.
அப்போ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேனி வந்து என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த தோல் வந்து ஒரு வகையான வனப்பு ஏற்படும். அது தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த தோலே வந்து வலுவழுப்பாக குழந்தைகளோட தோல் மாதிரி மாறும். சரி, இப்போ வலது கால் முடிச்சிட்டிங்களா? இப்போ இடது கால் அதே மாதிரி நல்லா நினச்சிக்கணும். பெருவிலிருந்து நல்லா நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு தொட வரைக்கும் நினச்சிக்கணும். இது ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யலாம். முடிந்த அளவுக்கு குறைந்த ஆடையாக இருக்கணும். பெண்கள் வந்து செய்யலாம். முடிஞ்ச அளவு அவங்க வந்து குறைந்த ஆடையை வந்து பண்ணிட்டு பண்ணாங்கன்னு நல்ல அவங்க வந்து தனி அறையில் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. பண்ணுனா நல்லது, அவ்வளவுதான். ஆனால் நீர் மருத்துவம் செஞ்சு பண்ணிட்டு பண்ணணும். சும்மா நீங்கள் சாதாரண உணவை வந்து 3 வேளை சாப்பிட்டுட்டுலாம் என்ன பண்ணாலும் நோய் நல்லாகாது. தூய்மைங்கிறது வேறு. இது வந்து பழங்கால மருத்துவ முறை. இது கண்டுபிடிக்கப்பட்டு வெளியே வந்தாச்சு. 30 வருஷம் ஆச்சு வெங்கடேசனோட சேர்த்து. வெங்கடேசன் ஆராய்ச்சிங்கிறது 40 ஆண்டுகள் ஆகுது. இப்போ நானே இதில் 18 வருஷமாக 19 வருஷமாக சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். பார்ப்போம். ஒரு மருத்துவ மையம் உருவாக்கணும், அப்படி ஒரு ஆராய்ச்சி மையம் உருவாக்கணும் முயற்சி பண்ணுறேன். கம்மநாயக்கி மட்டில் மலை அடிவாரத்தில் தலமலை வனத்துறை, தலமலை மலைக்காடுக்கு அருகே அந்த பகுதி சேர்ந்தது புலிகள் காப்பகம். நல்லா பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். இது நல்லா வேலை செய்யுது உங்களுக்கு. அது அந்த அந்த பரவாயில்ல. அதாவது இந்த 2 மூட்டியில் அப்படி கையெடுங்க. இந்த 2 மூட்டியில் வலது கை மூட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? அதில் அதிகமாக வலி இருக்கா? எதில் அதிகமாக வலி இருக்குது? 2லையும் வலி இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் பனங்காய் மாதிரி இருக்குது. அந்த வலது கால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அதான் வீக்காக உள்ளே என்ன தெரியுமா, அந்த ஒரு வலுவழுப்பான தேவையற்ற நீருங்க. அது வலுவழுப்பான கோழை நீர். அந்த கோழை நீர் அப்படியே கரைஞ்சி வெளியே போயிடும். வலது கால் மூட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் அது என்னங்கிறது. சரிங்க ஐயா, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு வரத்துணி எடுக்கிறீங்க. உள்ளங்கால் தேய்ங்க. உள்ளங்கால் சரி, உள்ளங்கால் தேய்ச்சிக்குங்க. அருமை. உள்ளங்கால் தேய்ங்க பாருங்கள். அது ஒன்று தான் மிச்சம். அது நல்லா தேய்ச்சிக்குங்க. அதே மாதிரி நல்லா அடுத்து தேய்ங்க. இப்போ தேய்ச்சிட்டு அருமை. வாழ்க்கையில் இப்போ நிறைவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அந்த துண்டை வந்து நடுவில் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இப்போ நல்லா குளிச்சதுக்கப்புறம் தேய்ப்பிங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா பக்கம் தேய்ச்சிட்டு எங்கெங்கே தேய்ச்சிங்களோ எல்லா இடத்துக்கும் கடைசியில் துணி போகணும். அந்த ஈரமும் கொஞ்சம் போகணும். இப்போ என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் அதே மாதிரி தொடச்சி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலே இருக்க லேசாக அடுக்கெல்லாம் இருக்குல்ல, தொடச்சி எடுத்துடுறது. இது ஈரத்தண்ணி என்ன பண்ணணும்னா இது அதே வறட்சி தன்மை உண்டாக்குது. ஈரம் காய நல்லா சுரண்டி பிச்சு எடுத்துடும். அப்படியே மேலே இருக்கிற அழுக்கு கிழுக்கு எல்லாம் போயிடும். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் இதே போட வடலை கட்டி என்கின்ற சோப்பு கட்டி போட தேவையில்லை. நீங்கள் ஈரத்தண்ணி வந்து நல்லா நினச்சிட்டு புழிஞ்சிட்டு அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கன்னா அப்படியே அழுக்கெல்லாம் போயிடும். தண்ணி பற்றாக்குறை நாட்டில் நீங்கள் பண்ணலாம். இந்த பயிற்சி நீங்கள் பண்ணலாம். குளிக்கிறதோட சூப்பராக. ஆமாம், நல்லாயிருக்கும். ஈர துணி போட்டு அது கொஞ்சம் லேசாக அந்த துணி எப்படின்னா கொஞ்சம் பருபருன்னு இருக்கிற மாதிரி துணியாக இருந்ததுன்னு வச்சுங்க, நல்லா அழுக்கு எடுக்கு. பருபருன்னு இருக்கிற துணி. இந்த மாதிரி பருபருன்னு இருக்கிற துணி ஈர துணி வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. எங்கெங்கே தேய்ச்சிங்களோ தொடச்சி எடுத்துகிட்டு போய் படுத்து தூங்க வேண்டியது தான். சரி, அருமை. இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 இதே தான் எல்லா ஊர்லேயும் பண்ணுறாங்க. இது எண்ணெய் போட்டு தேய்க்கிறது, அப்புறம் மூலிகை போட்டு தேய்க்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது உங்களுக்கான பயிற்சி. உங்களுக்கு நீங்கள் மருத்துவராக இருக்கிறீங்க, அவ்வளோதான். இப்போ எவ்வளோ நேரம் கை வச்சு அழுத்திருக்கீங்க, அப்படி இந்த சக்தி எங்கேருந்து வந்துச்சு, அதான் கேள்வி. இவ்வளோ தூரம் அவர் பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அல்லது 35 நிமிஷம் 40 நிமிஷம் பண்ணியிருக்காரு. தனக்குத்தானே பயிற்சி பண்ணி தனக்குத்தானே அவர் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணும் பொழுது நீங்கள் உங்கள் உடம்பை நேசிக்கிறீங்க. ரெண்டாவது ஒரு பெரிய மனப்பயிற்சி வேறு. என்றைக்குமே மனம் வந்து உங்கள் உடம்பை காப்பாற்றுறதுக்கு கூட மனம் வந்து ஒத்துழைக்கிறது இல்லை. அதனால தான் இதை வந்து எல்லோரும் காசு பண்ணிக்கிறாங்க. அது இப்படி உடம்பை தேய்ச்சி விடுறதுக்கு கூட காசு பண்ணுற முறையெல்லாம் வெளிநாட்டில் இருக்குது.
நிறைய பேர் போகிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். நானே போயிட்டுங்க. அதான் இது ஒரு தொழிலாக பண்ணுறாங்க. தாய் மசாஜ் அது பேருங்க, தாய் மசாஜ் என்று சொல்லக்கூடியவங்க பண்ணுறாங்க, மூலிகை பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு நாடும் பல்வேறு கலைகளில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தாய்லாந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ப்பு குழிகள்லாம் வந்து சிறப்பாக இருக்குது. கேரளாவில் தாய்லாந்தில் பண்ணுறாங்க, கேரளாவிலையும் ஒவ்வொரு இதில் பண்ணுறாங்க. இந்த கலையெல்லாம் வந்து நல்லதாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதை நாம் நீர் மருத்துவத்தில் இது சிறப்பு கவனம் செலுத்தும் பொழுது நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நீர் மருத்துவத்துக்கு வந்துட்டோம்னா எல்லாமே நீர் மருத்துவம் காணா போயிடும். எதிர்காலத்தில் இந்த மாதிரி பயிற்சிலாம் தேவை இருக்காது. உடம்பே மேன்மையாக இருக்கும். மேனி வந்து நீங்கள் முகச்சவரம் பண்ணுகின்ற பொழுது கண்டுபிடிக்கலாம். நீங்கள் முகச்சவரம் பண்ணுகின்ற பொழுது அந்த வரபரப்பு போய் நெகு நெகுனப்பு உண்டாகும். ஆமாம், சரி, நன்றி, வணக்கம்.